Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல 8th சாப்டர் உடைய இல்லஸ்ட்ரேஷன் 5th and 6th சம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Prepare bank reconciliation statement as on 31st December 2017 from the following information. First, balance as per bank statement is 25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ when bank statement is favorable, bank statement favorable-ஆ இருந்தா நம்ம என்ன பார்க்கணும்? மெயின் பாயிண்ட், we have to see in the cash book position. பாஸ்புக் கொடுத்து கேஷ் புக்கோடைய பேலன்ஸ் கேட்டால் கேஷ் புக்கோட பொசிஷனை தான் பார்க்கணும். என்னென்று வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ்ட் பேலன்ஸ் ஆர் டிக்ரீஸ்ட் பேலன்ஸ். கேஷ் புக்கோடைய பொசிஷன் இன்க்ரீஸாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிக்ரீஸாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதை தான் இங்கே மெயின் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த சம் போட போகிறோம். இப்போது ஹெட்டிங்லாம் போட்டோம். பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st December பர்டிகுலர்ஸ் காலத்தில் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 25,000 ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஐட்டம் பாருங்கள். நோ ரெக்கார்ட் ஹேஸ் பின் மேட் இன் த கேஷ் புக் ஆஃப் எ டிஸ்ஆனர் ஆஃப் எ செக் ஃபார் 250. டிஸ்ஆனர் ஆயிடுச்சு செக்கு 250 ருபீஸ்க்கு. அதில் கேஷ் புக்கில் ரெக்கார்டே ஆகலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படின்னு பாருங்கள். டிஸ்ஆனர்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். செக்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர் அண்ட் பேங்க்டு ஆல்சோ பட் தென் ரிட்டர்ன்ட் அன்பெய்டு இஸ் கால்டு டிஸ்ஆனர்ட். இப்போ கஸ்டமர் செக்கு கொடுக்குறாங்க பிஸ்னஸுக்கு. பிஸ்னஸில் வாங்கிட்டு அதை பேங்க்லேயும் போட்டாங்க. ஆனால் அந்த கஸ்டமர் கொடுத்த செக்கில் அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் பைசா இல்லை, சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் இல்லை. அதனால் செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அன்பெய்டாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் டிஸ்ஆனர்டுன்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்ஆனர்டு செக்கை எப்படி இங்கே ட்ரீட் பண்ணுறதுன்னா, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த டிஸ்ஆனர்டு செக் இஸ் ஷோன் இன் த டெபிட் சைடு ஆஃப் பாஸ்புக். இப்போ வித்ட்ராயல் சைடு தான் அங்கே காமிப்பாங்க. டிஸ்ஆனர் செக்காக இருந்தால் வித்ட்ராயல் சைடு தான் போடணும். அப்போது இங்கே ரெடியூஸ் ஆகுது. பாஸ்புக்கில் ரெடியூஸ் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுனால ஆட் பண்ணணும். அதனால் ஆட் காலத்தில் போயிட்டு டிஸ்ஆனர் ஆஃப் எ செக் 250ன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். செக்ஸ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அமௌண்டிங் 3,500 வேர் நாட் எட் கலெக்டட். செக்கு டெபாசிட் ஆயிடுச்சு, ஆனால் நாட் கலெக்டட். அப்போது டெபாசிட் பண்ணோன்னா பேங்க்கில் என்ன பண்ணோம், ரெசிப்ட்ஸ் காலத்தில் நம்ம போட்டுருவோம். எடுத்துகிட்டு போயிட்டு டெபாசிட் செக் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா கேஷ் புக்கில் என்ன பண்ணிவிடுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரெசிப்ட் காலத்தில் போய் அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பேங்க்கில் போயிட்டு அது ரியலைஸ் ஆகி வர்றதெல்லாம் நாட் எட் கலெக்டட். இன்னும் பாஸ்புக்கோட டிரான்சாக்ஷன் சொல்லலை. அப்போ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, பேலன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெசிப்ட் காலம் தானே, இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட் பண்ணுறோம். செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் கலெக்டட் பை த பேங்க். ஓகே, நாட் எட் கலெக்டட், அதனால் 3,500 போட்டோம். டி ஐட்டம் பாருங்க. பேங்க் சார்ஜஸ் ஆஃப் 300 have not been entered in the cash book. இப்போ பேங்க் சார்ஜஸ்லாம் பேங்க்குக்கு தான் தெரியும். அவங்க அமௌண்ட்டு என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, ஏடிஎம் சார்ஜாக இருக்கலாம், இல்லை வேறு சர்வீஸ் சார்ஜாக இருக்கலாம். அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாஸ்புக்லலாம் போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போது பேங்க் சார்ஜஸ் என்டர்டு நாட் என்டர்ட் இந்த கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகாது. ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான். அது வரைக்கும் பாஸ்புக்கில் என்ன ஆயிருக்கும், பேங்க் சார்ஜஸ் டிகிரீஸ் ஆகிருக்கும். டெபிட் சைடு தானே போட்டிருப்பாங்க, பேங்க் சார்ஜஸ் டிகிரீஸ் ஆகிருக்கும். அப்போது பாஸ்புக்கில் டிகிரீஸ் ஆகிருந்தால் கேஷ் புக்கில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இட் ஷுட் பி ஆடட். இப்போ ஆட் காலத்தில் போயிட்டு பேங்க் சார்ஜஸ் நாட் ரெக்கார்டட் கேஷ் புக் போட்டு 300 அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐட்டம். செக்ஸ் இஷ்யூடு அமௌண்டிங் 9,000 பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இஷ்யூ பண்ணுறாங்க, ஆனால் பேமெண்ட்டுக்கு எடுத்துன்னு போய் பேங்க்கில் சப்மிட் பண்ணல.
அப்போ கேஷ் புக்கில் செக் இஷ்யூ பண்ணாலே என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடு பேமெண்ட் சைடு என்ட்ரி போட்டுருவோம். அப்போ பேமெண்ட் சைடு என்ட்ரி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகுது. இட் ஷுட் பி மைனஸ் சப்ட்ராக்டட். செக் இஷ்யூட் லெஸ் காலத்தில் போயிட்டு செக் இஷ்யூட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் 9,000. ஓகே, இப்போ எல்லா ஐட்டமும் அப்ளை பண்ணிட்டோம். டோட்டல் பண்ணால் ஆட் ஐட்டம் எத்தனை இருக்குது, 25,001, அப்புறம் 250, அப்புறம் 250, ஒரு 3,500, அதுக்கப்புறம் ஒரு 300. இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 7, 10, 4,050 வருது. இந்த 4,050யும் ஆட் பண்ணிக்கணும். 29,050 ஆட் காலத்தில். லெஸ் காலத்தில் ஒரே ஐட்டம் தான், செக் இஷ்யூட் 9,000 தான். அப்போது 29,050லேருந்து 9,000 போச்சுன்னா 20,050 இஸ் த பேலன்ஸ். என்ன பேலன்ஸ் இது, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் பேலன்ஸ் 20,050. அவங்க பாஸ்புக் கொடுத்ததால நம்ம கேஷ் புக் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். 6th சம் பாருங்கள். From the following information, prepare bank reconciliation statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement. இதுவும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டோம். இங்கே ஹெட்டிங்லாம் போட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6,000. இதுலேயும் அதே ப்ரொசீஜர் தான். கேஷ் புக்கு ஆட் ஆகுதா இல்லை கேஷ் புக்கில் டிக்ரீஸ் ஆகுதா பேலன்ஸுன்றதை பார்த்தா போதும். இப்போ செகண்ட் ஐட்டம், செக்ஸ் டெபாசிட்டட் ஆன் 28th December 2017 நாட் எட் கிரெடிட்டட்னு கொடுத்துருக்காங்க. டெபாசிட் பண்ணாலே என்ன பண்ணணும், கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா. செக் டெபாசிட் பண்ணாலே இன்க்ரீஸ் ஆகிடும் டெபிட் பண்ணதால். அப்போ இட் ஷுட் பி ஆடட். செக் டெபாசிட்டட் ரிசிப்ட் காலத்தில் தானே போட்டிருக்கோம், பட் நாட் கிரெடிட்டட் 2,000 போட்டோம். Third item, checks issued for 10,000 on 28th December 2017 but not yet presented for payment. இஷ்யூ பண்ணால் என்ன என்ட்ரி ஆகணும், கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு தானே என்ட்ரி போடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது பேலன்ஸ். இட் ஷுட் பி லெஸ்ஸர் காலத்தில் போயிட்டு செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் 3,000 அப்ளை பண்ணிட்டோம். ஃபோர்த் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரக்ட்லி கலெக்டட் பை த பேங்க் நாட் ரெக்கார்ட் இன் கேஷ் புக். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்லாம் பேங்க்கில் தான் கலெக்ட் பண்ணுவாங்க, கேஷ் புக்கு தெரியாது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரக்ட்லி கலெக்டட் பை த பேங்க்னா என்ன ஆகும், கிரெடிட் சைடு தான் போடணும் பாஸ்புக்கில். அப்போது பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுது பேலன்ஸ், இப்போ கேஷ் புக் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட் ஷுட் பி ரெடியூஸ். லெஸ் காலத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரக்ட்லி கலெக்டட் பை த பேங்க் எவ்வளவு, 4,000. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் பில்டிங் டைரக்ட்லி பெய்டு பை த பேங்க் 1,000 rupees. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறாங்க, அது பேங்க் மூலியமா ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஸ்னஸ் இல்லையா. அப்போ பேங்க்குக்கு தான் தெரியும். அப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணும்போது பாஸ்புக்கில் டெபிட் சைடு டிக்ரீஸ் ஆகுது பேலன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இட் ஷுட் பி ஆடில் போயிட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் பில்டிங் பெய்டு பை த பேங்க் வந்து 1,000 rupees. லாஸ்ட் ஐட்டம், அமௌண்ட் ராங்லி கிரெடிட்டட் பை பேங்க் 500. ராங்லி கிரெடிட்டட்னா பாஸ்புக்கில் பேங்க்கில் ராங் கிரெடிட் பண்ணாலே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது கேஷ் புக்கில் ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. இட் ஷுட் பி டிக்ரீஸ். ஸோ லெஸ் காலத்தில் போயிட்டு அமௌண்ட் ராங்லி கிரெடிட்டட் பை பேங்க் 500 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எல்லா ஐட்டமும் அப்ளை பண்ணிட்டோம். ஆட் பண்ணால் என்னென்னலாம் ஆடிங்கில் இருக்குது, 6,000, ஒரு 2,000, 1,000. இப்போது 6 to 1,000னா 9,000 ஆகுது டோட்டல். சப்ட்ராக்ட் காலத்தில் எவ்வளோ ஐட்டம் இருக்குது, ஒரு 3,000, 4,500. இதெல்லாம் ஆட் பண்ணால் 7,500 ஆகுது. இப்போ 9,000லேருந்து 7,500 போச்சுன்னா பேலன்ஸு 1,500. இந்த 1,500 தான் என்ன பேலன்ஸு, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். பாஸ்புக் கொடுத்ததால நம்ம கேஷ் புக் கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.